வாழைச்சீனை கோரளை பெற்று மத்திய பிரதேச செயலகத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் இன்று புதன்கிழமை பிரதேச செயலகத்தின் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. 2 அமர்வுகளாக இடம்பெற்ற இந்நிகழ்வில் மகளிர் தின நிகழ்வு மற்றும் மருத்துவ முகாம் ஆகியவை இடம்பெற்றன. பிரதேச செயலாளர் MBM முபாரக் தலைமையில் பெண்களின் தலைமைத்துவம் செழிப்பான தேசத்தின் பெருமை என்ற துணைப்பொருளில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக திம்புலாகல பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் MM ஹைருன்னிசா, விசேட அதிதியாக தென்கிழக்கு பல்கலைக்கழக புவியியல் துறைக்கான விரிவுரையாளர் நுஸ்கியா ஹசன், பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் ஜுமானா ஹசீன், கணக்காளர் MIS சஜ்ஜாத், கௌரவ அதிதியாக மட்டக்களப்பு CWYF குழுமத்தின் பணிப்பாளர் அஜானி காசிநாதர், பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் WT அரிசியா மற்றும் செயலக உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மகளிர் சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர். பெண்களின் மகத்துவத்தை சிறப்பிக்கும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதுடன் கோரளை பெற்ற மத்திய பிரதேச செயலாளர் பிரிவினுள் அதிகூடிய வயதுடன் உயிர் வாழும் சிரேஷ்ட பிரஜையான 316 பசிர் வீதி மாவடிச்சேனையில் வசிக்கும் 1927 2ஆம் மாதம் 7ஆம் தேதி பிறந்த 99 வயது கொண்ட கலந்தல்லவ்வை சாலிகா உம்மா இந்நிகழ்வின் மூலம் கௌரவிக்கப்பட்டு பரிசில்கள் மற்றும் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இவருக்கு 10 பிள்ளைகளும் 35 பேரப்பிள்ளைகளும் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2வது அமர்வாக மட்டக்களப்பு FPA ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் அனுசரணையுடன் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற மருத்துவ முகாமில் கோரளை பெற்ற மத்திய பொது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் STM நஜீப் கான், நிறுவனத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் SH இம்தியாஸ் மற்றும் பொது சுகாதார மருத்துவ தாதியர்கள், பொது மருத்துவ பரிசோதகர்கள், உள ஆற்றுப்படுத்தல் ஆலோசகர், ஓட்டமாவடி ஸ்லோன் ஓபன் கேம்பஸின் தாதியர் கற்கை நெறி பயிலும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் இந்த மருத்துவ முகாமில் பிரதேச செயலகத்தின் உத்தியோகத்தர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு பயனடைந்தனர்.